maklumat. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து ஏன் kemahiran teknologi maklumat? Because இந்த இடத்துல நான் அப்ளை பண்ற வேலை வந்து berkaitan dengan teknologi maklumat. ஸோ அந்த டெக்னாலஜி maklumatல எனக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இப்போ அந்த இடத்துல வந்து குரு பாஷா Melayu அப்படின்னு அப்ளை பண்றேன்னா kemahiran berbahasa Melayu. இப்போ நான் வந்து என்ன வேற 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 என்ன பொசிஷன் சொல்லலாம்? Kalau saya Matematik, nak apply untuk matematik sir. ஸோ மேத்தமெட்டிக்ல எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு? ஐ எம் a human calculator. Oh, மனிஷ் சார் அது. ஓகேயா? ஜோக்கர் பண்றீங்க போங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஹியூமன் கால்குலேட்டர். நான் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துருக்கேன். நான் வந்து இந்த விஷயம்லாம் செய்வேன். கம்ப்யூட்டரில் எப்படி கால்குலேஷன் செய்வேன். இந்த அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே. ஸோ அதை நம்ம லப்பியன் வர்றப்ப நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா saya mempunyai kemahiran menggunakan perisian Microsoft Office dan Adobe. இந்த சென்டென்ஸ் எந்த ரெசுமே வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Saya mempunyai kemahiran membina dan menyunting video menggunakan aplikasi iMovie dan VN. எந்த ரெசுமே வந்தாலும் சொல்லலாம். Saya juga mahir dalam membina laman sesawang dan telah membina 3 laman web individu. 3 பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் இது வந்து உங்களோட பீடாங்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ பாஷா Melayuவா? இப்போ பாஷா Melayu கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன சொல்லலாம்? நான் வந்து பாஷா Melayuல இத்தனை புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மேத்தமெட்டிக்கா நான் மேத்தமெட்டிக்கில் இவ்வளோ செஞ்சிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட ஸ்கில் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ அதான் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். கொஞ்சம் அந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இப்போ டெக்னாலஜி maklumatனா பிரச்சனையே இல்லை. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேற என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சொல்லு மனிஷ். இல்லை சார் சரியாமது. ஸோ அதுதான் kemahiran teknologi maklumat. இந்த kemahiran teknologi maklumat வந்து பேஸ்ட் ஆன் யோர் ஜாப். நீங்கள் என்ன ஜாப் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே. அடுத்தது kemahiran tambahan, எக்ஸ்ட்ரா ஸ்கில். சொல்லுங்க குகன். சார், அந்த kemahiran டெக்னாலஜி மக்லுமாட்ல நான் ஸ்கூல்ல படிச்ச ஏஎஸ்கே பத்தி சொல்லலாமா சார்? ஸ்கூலை பத்தி இங்க எழுதக்கூடாது. ஓ, ஸ்கூல் மேல இங்க முடிஞ்சு, அதோட வேற எங்கேயுமே ஸ்கூலை பத்தி வேண்டாம். ஓகே ஓகேயா? ஸோ இங்க வந்து பொதுவா அதாவது இங்க உங்களை என்ன செக் பண்றாங்கன்னா, இந்த என்ன ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க, அந்த ஜாப் சம்பந்தமா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படிங்கிறத செக் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ kemahiran tambahan, எக்ஸ்ட்ரா ஸ்கில். எக்ஸ்ட்ரா ஸ்கில் அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். அது அப்படியே நீங்கள் எல்லா ரெசுமிக்கும் யூஸ் பண்ணுங்க. kemahiran tambahan ஒன்றும் இல்லை. saya mahir dalam pengucapan awam. பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நான் வந்து bagus அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா ரெசுமிக்கும் நீங்கள் எழுதலாம். saya mampu menyampaikan ceramah dengan berkesan kepada ribuan penonton. இது நீங்க எல்லா ரெசுமிலையும் எழுதலாம். ulang பண்ணிட்டேன். ஓகே. saya mahir dalam pengucapan awam, saya mampu menyampaikan ceramah kepada ribuan penonton dengan berkesan. இது வரைக்கும் நீங்க எதை பத்தி வேணாலும் எழுதலாம். ஓகேயா? டன். இங்க இருக்கு பாருங்க, tentang cara membina laman web. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களோட வேலை சம்பந்தமா melalui pelantar YouTube. இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்க வந்து இங்க என்ன ஸ்கில் கொடுத்துருக்கீங்களோ இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்கில் எடுத்துக்கோ. இப்போ இங்க வீடியோ செய்யறது, இல்லை லாமான் வெப் செய்யறதுன்னு கொடுத்துருக்கேன் பத்தியா? ஓகே. அதுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று எடுத்துட்டு அதை பத்தி நான் யூடியூப்ல ஸ்பீக் பண்ணுவேன், ஐ மீன் ஸ்பீச் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து உன்னோட add on வேல்யூ. kemahiran tambahan முடிஞ்ச விஷயம். இவ்வளவுதான். இதுல டவுட் இருக்கா? nyatakan kemahiran pengucapan awam melalui pelantar YouTube. அந்த ceramahல நீங்க என்ன சொல்லுவீங்க? kandungan ceramah berkaitan dengan kemahiran yang dinyatakan di bagian sebelah. நீங்க யூடியூப்ல
ceramah கொடுப்பேன். ரிபுவான் பேருக்கு நான் ceramah கொடுக்க முடியும். எனக்கு வந்து இப்போ உச்சாப்பான் அவாம் ஸ்கில் இருக்கு. எதை பத்தி ceramah கொடுப்பேன்? இந்த சைடு நீங்க சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூக்கி இங்க போட்டு அந்த விஷயத்தை பத்தி நான் ceramah கொடுப்பேன். ஸோ கமாஹிரான் தம்பாஹான் முடிஞ்சு. எனி டவுட்? இல்ல சார். இது வரைக்கும் ஓகேவா? எஸ் ஓகே. டன். ஓகே. இப்போ அடுத்தது இந்த கமாஹிரான் பஹாஸ். இந்த கமாஹிரான் பஹாஸ் வாஜிபா இருக்கணும். எல்லா ரெசுமிலையுமே இந்த கமாஹிரான் பஹாஸ் வாஜிபா இருக்கணும். புரியுதா? வாஜிப் கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நீங்க எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க கமாஹிரான் பஹாஸ் saya boleh bertutur dalam ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் போட்டுக்க 2 லாங்குவேஜ் மினிமம். bahasa Melayu bahasa Inggris dengan lancar dan baik. அப்படி பாஷை தமிழ் தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் செக் பண்ண மாட்டாங்க. இதை அப்படியே எழுதலாம். ஓகேயா? Sewaktu belajar di university saya juga mempelajari bahasa Jepun. இது வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த லாங்குவேஜ் இருக்கு பத்தியா, இந்த லாங்குவேஜ் ஓகே. சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க இக்லான் இருக்கு பத்தியா, இந்த இக்லான்ல வந்து இந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. மெண்ட்ரின்ல பேச தெரியணும், புரியுதா? அரபிக்ல பேச தெரியணும் அப்படின்னு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த இக்லான பாருங்க, kemahiran tambahan boleh bertutur dalam bahasa Inggris dan bahasa Mandarin. இருக்கா? Mandarin இருக்கு பாத்தீங்களா? தெரியுதா ஐயா? தெரியுதா? இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தா அதை இந்த இடத்துல எழுதிருங்க. அப்படி மேல எதுவுமே இல்லையா, ஜப்பான்னு போட்டுரு, முடிஞ்சு. சார் வேற கண்ட்ரி போமா? ஆமா. இப்ப இந்த மொந்த இக்லான்ல அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு லாங்குவேஜை அடிச்சு விடு. அப்படி ஒருவேளை இக்லான்ல இந்த லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தா அதை எடுத்து எழுதிரு. ஓகேயா? ஓகே சார். டன். இப்போ கடைசி பாட்டுக்கு வந்துடும். அலமட் untuk dihubungi. ஓகே. எல்லாருக்கும் உங்க ஐசி தெரியும். ஐசி கண்டிப்பா உங்க டேபிள் மேல தான் இருக்கும். எஸ்பிஎம் அன்னைக்கு ஐசி உங்க டேபிள் மேல தான் இருக்கும். சரியா? அந்த டேபிள்ல அட்ரஸ் இருக்கும்ல, அந்த ஐசியில் இருக்கிற அட்ரஸை பார்த்து அப்படியே எழுது. சரியா? எழுதிட்டு கீழே நொம்போ டெலிஃபோன் இமெயில். இந்த டெலிஃபோன் நம்பரும் இமெயிலும் இல்லைன்னா சாலா ஃபார்மேட். யாரு கான்டாக்ட் பண்ணுவாங்க? உனக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்லைன்னு யாரு கான்டாக்ட் பண்ணுவாங்க? புரியுதா சார்? ரெண்டுத்துல ஒண்ணு. உண்மையான நம்பரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஏதோ நம்பர் வேணாலும் கொடு. இல்ல அது இல்ல, இப்ப டெலிஃபோன் அப்படி இல்லைன்னா இமெயில்ல ரெண்டுமே இருக்கு. விலங்குல திரும்ப சொல்லு. நம்போ டெலிஃபோன் இமெயில் இருக்குல்ல? நம்போ டெலிஃபோன் ஓகே. அதுவும் இமெயிலும் ரெண்டுத்துல ஒண்ணு கொடுக்கணுமா இல்ல ரெண்டுமே கொடுக்கணும்? ரெண்டையுமே கொடுக்கணும். அப்படின்னா உங்ககிட்ட இமெயில் இல்லாத ஒரு ஆளை இப்ப என்னன்னு சொல்லுவேன் நீ? ஓகே சார் ஓகே. இமெயில் இல்லைன்னா ஃபேஸ்புக் இல்லை, எந்த சோசியல் மீடியாவும் இல்லை. அப்போ உனக்கு வெளி உலகமே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாதனால நீ இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து என்ன செய்ய போற? அப்படின்னு உன்னை வேலைக்கு எடுக்க மாட்டான். புரியுதா? புரியுது. ஓகேயா? டன். அடுத்தது கடைசியா இண்டிவிடு ரூஜுகான். அதாவது நம்மளை பத்தி கன்ஃபர்மேஷன். உண்மையா இவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா உங்களுக்கு தெரியுமா? இவர் ஆளு எப்படி? இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல விசாரிப்பாங்கல்ல, மாப்பிள்ளை எப்படி, வெளியாள்கிட்ட விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விசாரிப்பாங்க. உடனே கல்யாணம் வந்துட போகுது. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இண்டிவிடு ரூஜுகான் இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்க வேணாம், ஏதாச்சும் ஒரு பேரை போட்டுக்குங்க. ஓகே. பேர் தானே சார் போடணும்? இல்ல மேல நம்ம போட்டிருந்த பேர் தானே இங்கேயும் போடணும்? விலங்குல திரும்ப சொல்லு. மேல நம்ம ஒரு பேர் போட்டிருந்தா? மேல யார் பேர் போட்டிருக்க? இல்ல சொல்றேன், மேல நீங்க கொக்கைன் பேர் போட்டிருக்கீங்க.
இல்ல எனக்கு தெளிவா சொல்லு. மேல ஒரு பேர் போட்டிருக்கேன். அந்த பேர் தான் போடணும்னு சொன்னீங்க. மேல யார் பேர் போட்டிருக்கு? மேல கொக்கைன் பேரு. ஓகே. இங்க கணேசன் குணான் தானே இருக்கு. ஏ இவனை பத்தி இவங்கிட்டே விசாரிப்பாங்களா? ஓ சாரியா. அப்போ லைக் இவங்க கிட்ட இவங்களை பத்தி நீங்க வேணா கேட்டுக்கலாம். நம்ம கொடுக்குற இந்த பேர் வந்து சும்மா பக்கத்து வீட்டுக்கார நம்பரு, ஏத்து வீட்டுக்கார நம்பர்லாம் கொடுக்க கூடாது. புரியுதா? ஸோ நம்ம கொடுக்குற ஆளு ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஆளா இருக்கணும். ஓகேயா? சரி, இப்ப நான் resume எழுதுறேன். வேணாலும் போட்டுக்க. ஓகே ஓகே. ஓகேயா? ஸோ pastikan anak lelaki huruf kecil. ஞாபகம் வச்சுக்க. அப்படி மலாய்க்காரன் பேர் எழுத போற பின் இருக்கணும்னா BIN huruf kecil. புரியுதா? புரியுதாயா? ஸோ பஞ்சாரா கானான் இதெல்லாம் ஃபிக்ஸ் இல்லை. இதெல்லாம் நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்க பஞ்சாரா கானான்னு போட்டோன்னு வச்சுக்கேன். இங்க பாரு, ஃபேக்கல்டி டெக்னாலஜி dan maklumat, டெக்னாலஜி maklumat dan komunikasi. இந்த விஷயம் இருக்கு பத்தியா? லாஜிக் எங்க இடிக்குன்னா, நீ இங்க என்ன போட்டிருக்க கலுலுசான்ல டெக்னாலஜி maklumat dan komunikasiல யூபிஎம்ல இருக்கிற டெக்னாலஜி maklumat dan komunikasi டிகிரி வச்சிருக்கேன்னு போட்டிருக்கேன். அப்போ டெக்னாலஜி maklumat dan komunikasi டிகிரி வச்சிருக்கிறவன் எந்த ஃபேக்கல்ட்டில படிச்சிருக்கணும்? டெக்னாலஜி maklumat dan komunikasi ஃபேக்கல்ட்டில தான் படிச்சிருக்கணும். ஃபேக்கல்ட்டி பெருபாத்தான படிச்சுட்டு டெக்னாலஜி டிகிரி வாங்க முடியாது. புரியுதா? புரியுது சார். ஸோ இந்த லாஜிக் எல்லாம் இடிக்காம இருக்கணும். ஸோ pastikan nama faculty berkaitan dengan maklumat kelulusan Anda dan nama university seperti dalam bahagian kelulusan. மேல UPMனு கொடுத்துட்டு கீழே UMனு போடாத. மேல UPMனு கொடுத்தா கீழேயும் UPM தான். இங்க UPMனு கொடுத்தா இங்கேயும் UPMனு தான் எழுதணும். புரியுதா? புரியுது சார். இவ்வளோ தான் விஷயம். இதுதான் ரெசுமே. இதுல 150 வார்த்தைக்கு மேல இருக்கு. சரியா? ஸோ எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் lebih kurang 36. ஏன் நான் நிறைய இங்க எழுதியிருக்கேனா? ஸோ அதனால கம்ப்யூட்டருக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. ஸோ இங்க 36, இங்க ஒரு 27, இங்க ஒரு 38, இங்க ஒரு 24, இங்க ஒரு 50, இங்க எவ்வளோ ஒரு 43. 218 வந்த மாதிரி இருக்கும். ஓகேயா? ஏன்னா நான் வந்து கம்ப்யூட்டரோட கால்குலேஷன் தான் எடுத்திருக்கேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜானா முட டெக்னாலஜி maklumat dan komunikasi ஒரு வார்த்தை, கணேசன் அண்ணன் லக்கி குணா ஒரு வார்த்தை, கிளப் சயின்ஸ் dan கம்ப்யூட்டர் ஒரு வார்த்தை, SMK திங்கி கிளாங் ஒரு வார்த்தை. புரியுதா? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒரு வார்த்தை, ஐ மூவி ஒரு வார்த்தை. சரியா? அட்ரஸ், இந்த அட்ரஸ் ஒரு வார்த்தை. ரொம்ப டெலிஃபோன் இது அப்படியே ஒரு வார்த்தை, இது அப்படியே ஒரு வார்த்தை. இது இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும், இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு வார்த்தை. புரியுதா கிளாஸ்? ஸோ இப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 180 185 கிட்ட வரும். ஓகேவா? ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா இப்போ கேளுங்க. இருந்துச்சுன்னா கேளுங்க. ரெசுமியை இன்னைக்கு முடிச்சிடணும். இதுக்கப்புறம் ரெசுமியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல சார் எங்க ஸ்கூல்ல சார் இப்படி சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சார் சொல்லுங்க குகன். புக்கு ருஜுக்கான்ல என்னையா? அவங்க ரெஸ்யூமே வந்து ஸ்ட்ரெயிட்டா எழுதியிருக்காங்க. நீங்க வந்து கொத்த எழுதியிருக்கீங்க. எப்படி சார் ஃபாலோ பண்ணும்? ஓகே ஓகே. இதுதான் ஆக்சுவலி நீங்க லேட்டா வந்தீங்கல்ல, நான் இதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஓகே, ரெஸ்யூமே எழுதுறதுக்கு டெஃபினட்டா ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஸோ கோத்தாவா எழுதணுமா, கரங்கான் பந்தோல எழுதணுமா அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல காமிச்சேன். இங்க பாருங்க, ரெண்டுமே ஒரே ரெஸ்யூமே தான், ஒரே இக்லானுக்கான ரெஸ்யூமே தான் ரெண்டுமே. புரியுதா? நீங்க கோத்தால எழுதினாலும் பெத்தோல், இப்படி கரங்கனா எழுதினாலும் பெத்தோல். ஒன்றும் ஓகே பிரச்சனை. சார். சரியா? சரியா? சூப்பர் சார். ஓகே. இப்போ நீங்க கோத்தால எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த விஷயத்த இப்போ கோத்தால எனக்கு எழுத கடுப்பா இருக்கு சார், எனக்கு சரியா புரியல சார், நான் நார்மலாவே எழுதிடுறேன் சார் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஃபார்மேட் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. தெரியுதா? கண்டிப்பா தாஜோ இருக்கணும். ஓகே, தாஜோ இல்லைன்னா முடிஞ்சு, ஒன்றும் இல்லை, 19 மார்க் தான் கிடைக்கும், அது குறைவா தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இங்க சில பேர் வந்து நாம இப்படின்னு போட்டு எழுதுவாங்க. எத்தனை பேருக்கு இப்படி எழுதுற பழக்கம் இருக்கு? அது போடலன்னாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க போட்டு எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 1வது பேர் இருக்கணும், 2வது கலுலுசான், அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஒன்று ஒன்றா தூக்கி எழுத வேண்டியதான். அனுகிரா எழுதிட்டு அப்புறம் பொத்தன்சி டிடி, அப்புறம் kemahiran teknologi maklumat, அப்புறம் kemahiran tambahan, அப்புறம் kemahiran bahasa, அப்புறம் alamat untuk dihubungi, அப்புறம் individu rujukan. ஒரு பேஜ் தாண்டாது. ஓகேவா? Okay, any question? SMC, any question? No, sir. சொல்லுங்கயா. கொஸ்டின் இருக்கா? நோ. ஓகே, இப்போ ஒரு ரெஸ்யூமே எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இக்லான்ல 2வது ரெஸ்யூமே இருக்கு, 2வது இக்லான் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எழுதி ஒரு தடவை பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேயா? இந்த ரெஸ்யூமே எழுதிட்டு கிளாஸ் முடிச்சிடுவோம். Peluang kerjanya dalam bidang pendidikan sekolah antarabangsa Cida, ஜவத்தான கோசம் பார்த்தீங்கன்னா குரு prasekolah. இதுல இன்னொரு பிரச்சனை வரும். இங்க வந்து ஜவத்தான கோசம் 1, 2, 3, 4, 5 5 ஜவத்தான கோசம் இருக்கு. 5க்கும் எழுதக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று தான். புரியுதா? 5யும் எழுதாதீங்க. இல்லை சார் 2 இக்லான் இருக்கு, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும்னா இக்லான் இருக்கிற மக்கள் மட்டும் எழுதணும் தானே சார்? அதெல்லாம் லாஜிக்கா யோசிச்சா ஒரு ஜவத்தான் கோசம் தான். சரியா? கிளியரா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னுக்கு ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி ஆஃப் யூ ப்ரிஃபர் ரெஸ்யூமே 1 and how many of you prefer resume 2? எந்த ஸ்டைல் யூ ஆர் ப்ரிஃபரிங்? சாட் பாக்ஸ்ல போடுங்க போவோம். ஐ மீன் சாட் பாக்ஸ் வேணாம், வெயிட் பண்ணுங்க. சாட் பாக்ஸ் வேண்டாம். ஓகே, ஓகே, ஓகே. சாட் பாக்ஸ்ல பாருங்க. சாட் பாக்ஸ்ல செலக்ட் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல பாருங்க, நான் ஒரு இது வந்திருக்கும் பாருங்க, ஒரு இது உண்டி
ஒரு போல் வந்திருக்கு பாருங்க, போல். Resume 1 3 votes, resume 2 0 vote, resume 1 3, resume 2 1 vote. ஸோ 4 பேர். கிளாஸில் எத்தனை பேர் இருக்கீங்க? 9 பேர் இருக்கீங்க. என்னை சேர்க்காம ஒரு 7 பேர் இருக்கீங்க கிளாஸில். ஸோ 7 ஓட்டு வந்திருக்கணுமே. 4 ஓட்டு தான் வந்திருக்கு. கமான், யார் என்ன போடல போட்டுருங்க. சார் என் ஓட்டை யாரும் கள்ள ஓட்டு போட்டாங்க சார். இப்போவே வா. ஓகே, ஸோ பாக்ஸ் போட்டு எழுதுறது தான் யூ ஆர் ப்ரிஃபரிங். ஆமாவா? பாக்ஸ் போட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் யூ ஆர் ப்ரிஃபரிங் பாக்ஸ் ஸ்டைல். Am I right? Okay. And the poll. Okay. So in the format we are going to use in the format to answer அந்த ரெண்டாவது. ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம். என்ன இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இந்த பாக்ஸ் எல்லாம் வேண்டாம், வேற வேண்டாம். ஓகே, இப்போ jawaban iklan nomor 2. Oke ya, jawaban untuk iklan nomor 2. ஓகே, ஸோ என்ன ஜவாத்தானுக்கு அப்ளை பண்ணலாம்? ஏதோ ஒரு டீச்சிங் அப்ளை பண்ணுறோம்ல. ஓகே, ஸோ மேலே கீழே இறங்கி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ சைலத்தா டிபவா கீழே வச்சுக்குவோம். ஓகே, ஸோ என்ன ஜவாத்தான்? குரு எந்த லாங்குவேஜ் இருக்கலாம்? என்ன சப்ஜெக்ட்? என்னையா? சிஜாரா. அடேங்கப்பா. ஓகே, இப்போ நான் ஏன் சிஜாரா செலக்ட் பண்ணீங்க சுகன்? என்ன சார், அதுதான் எனக்கு வராது. ஓகே, இருங்க. இந்த சிஜாரா செலக்ட் பண்ணீங்கல்ல, சரி. இப்போ என்னோட கொஸ்டின், சிஜாரா குரு சிஜாராவா இருக்கணும்னா உங்க டிகிரி எதுல இருக்கணும்? சொல்லுங்கயா. டிகிரி சிஜாரான்னு ஒரு பாடம் இருக்கா? இல்ல சார். இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் டீச்சிங் இதுல டிகிரி வைக்க முடியாது. இல்லன்னு தெரியுமா? தெரியல சார். தெரியல. ஸோ அந்த இஜாசாக்கு ஃபுல் பேர் என்ன? அது தெரியும்ல நமக்கு. ஸோ நான் இப்போ சொல்றேன், டீச்சிங் வந்துச்சுன்னா இப்படிதான் எழுதணும். ஓகே, permohonan pekerjaan sebagai, பட் சிம்பிளா எழுதுங்க. கிளாமரா எழுதணும்னு நினைக்காதீங்க எப்போதுமே. கிளாமரா எழுதணும், யாரும் செலக்ட் பண்ணாதான் செலக்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்சது தான் எழுதணும் அப்படிலாம் இல்லை. பிடிச்சதை எழுதாதீங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. ஓகே, குரு பாஷா மலாயு சிம்பிளா. இல்லை குரு மேத்தமெட்டிக். ஓகே, மனிஷ் தானே மேத்தமெட்டிக் சொன்னேன். மனிஷ் மேத்தமெட்டிக் தானே சொன்னேன். மனிஷ் மேத்தமெட்டிக் தானே சொன்னேன். ஆமா சார், மேத்தமெட்டிக் தான். permohonan pekerjaan sebagai guru matematik. பாருங்க, sebagai S huruf kecil. ஞாபகம் வச்சுங்க, S huruf kecil. மற்றதெல்லாம் பெரிய எழுத்து. ஓகே, இப்போ பேரு கல்ல தேவையில்ல. இங்க பாருங்க, kelulusan sarjana muda என்ன போடுறது? sarjana muda சார் ஒன்றும் இல்லை. sarjana muda pendidikan. Oke, sarjana muda pendidikan dengan keputusan
pujian ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வித் ஹானர். ஹானர் இருக்கணும். ஹானர் இருக்கும்னா இல்லை புஜியான். ஓகேயா? தெளிவா இருக்கியா? ஓகே சார். ஓகே, டீச்சிங் படிக்கணும்னா யூபிஎம் இல்ல, ஞாபகம் வச்சுங்க. யூனிவர்சிட்டி இல்ல, இன்ஸ்டிடியூட் pendidikan institut perguruan. ஓகே, இன்ஸ்டிடியூட் perguruan. இருங்க, நானே மறந்துட்டேன். ஓகே, அதுக்கு பேர் ஐபிஜி, இன்ஸ்டிடியூட் pendidikan guru, ஐபிஜி. ஓகே, இன்ஸ்டிடியூட் pendidikan guru. கேம்பஸ் இப்போன்னு போட்டுக்க. புரியுதா? இல்லைன்னா மற்ற பேர்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். சுல்தான் அப்துல் ஹலீம், தெமங்கோங் இப்ராஹிம், தங்கு அம்பான் ஹப்சன், துன் உசின் ஆன், நீட்டா வரும். இப்போ ரொம்ப சின்னதா இருக்கும். சார் இது ஐபிஜி கேம்பஸ் இப்போ. சரியா? சார் இதை விட சின்னதா எதுவும் இல்லையா சார்? இல்லையா? இதை விட சின்னதா? இதை விட சின்னதா. ஓகே, சிம்பிள். இதை விட சின்னதா வேணும்னா நான் ஒன்று சொல்றேன். உப்சின்னு போட்டுக்க. ஓகே சார். உப்சினா என்ன அர்த்தம்? டீச்சர்ஸ் கோர்ஸ் படிக்கிற இடம். பேர் என்ன? அப்ப யூபிஎம்னா யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா. உப்சினா யூனிவர்சிட்டி. என்ன மணிஷு? மணிஷன்றேன். என்ன சொல்றேன்? யூனிவர்சிட்டி perdagangan. Perdagangan. Business. University Pendidikan Sultan Idris. Government University ya? Yes, Sudarshan. Yes. University Pendidikan Sultan Idris. So UPSI. போட்டுக்க. இஜாசா சர்ஜனா முட pendidikan dengan kepujian UPSI-னு போட்டுக்க. முடிஞ்சு. ஓகேயா? இப்போ அனுராக் வருவோம். இப்போ நம்ம பெரிய மேசிவ் சேஞ்சஸ்லாம் எதுவுமே செய்ய போறது இல்ல. Simpel எப்படி செய்வோம் பாரு. Saya pernah mendapat anugerah tokoh murid semasa belajar di SMP Tinggi Kelang. Saya telah mendapat kepercayaan yaitu telah dilantik sebagai ketua pengawas dan memikul tanggungjawab sebagai presiden kelab sains dan ஓகேவா? சிம்பிள் சேஞ்ச், அவ்வளவுதான். சிம்பிள். அந்த கபடியும் மாற்ற வேணாம், 2018 மாற்ற வேணாம். இந்த வருஷம் பிள்ளைங்க 2018ன்னு எழுதுனா போதும். ஓகேயா? அனுகிரகம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அடுத்தது பொட்டன்சி டிகிரி. இப்ப பொட்டன்சி டிகிரியில மேல பாருங்க. ஐ மீன் அந்த இக்லான பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, kemahiran tambahan boleh bertutur dalam bahasa Inggris dan bahasa Mandarin dengan baik dan lancar. அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா கிளாஸ்? இல்ல சார். கொடுக்கலன்னா என்ன செய்யணும்? அப்படியே எழுது. கொடுக்கலன்னா இங்க என்ன இருக்கோ அப்படியே எழுது. saya seorang அப்படியே எழுது. ஒன்னும் எந்த ரெசிபியும் வந்தாலும் சரி, கொடுக்கலையா இது அப்படியே எழுது. சரியா? டன். அடுத்தது இப்ப kemahiran teknologi maklumat. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு மாத்தணும்? kemahiran dalam matematik. dalam எழுதணுமா? matematik. kemahiran matematikன்னு போட்டாலும் ஓகே. kemahiran dalam subject matematik அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? Oke. So saya mempunyai kemahiran menggunakan perisian Microsoft Office. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன் பொருந்தும்? எல்லாத்துக்குமே எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொருந்தும்? எக்ஸாம் பேப்பர் எப்படி செய்வீங்க? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல தானே. கிளாஸ்ல படிச்சு கொடுக்குறப்ப பவர் பாயிண்ட் போட்டு தானே படிச்சு கொடுப்போம். ஆமா சார், ஆமா சார். ஸோ அதுக்கு பேர் தான் ஆஃபீஸ். ஸோ அந்த நாலேஜ் இருக்கு. இப்போ வீடியோ செய்யறது இஸ் அ பார்ட் ஆஃப் டீச்சிங். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். saya juga mahir dalam இந்த இடம். இதை மட்டும் மாத்திக்க வேண்டியதான். எப்படி மாத்துறது? என்ன இன்ஃபர்மேஷன் போட்டா சரியா இருக்கும்? சார் மேல அவங்க கொஞ்சம் பாஸ் சொன்னாங்கல்ல. மேல என்ன போட்டிருக்காங்க?
இங்க எதுவுமே கொடுக்கலையா? ஓ கொடுக்கலையே. கொடுத்திருந்தா நம்ம அதை எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த மெத்தமெட்டிக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போடணும். saya juga mahir dalam ஏதோ ஒரு மேத்தமெட்டிக் டாபிக் சொல்லுங்க. மேட்ரிக்ஸ். அதாவது ஐயா டிகிரி முடிச்சுட்டு வந்த எல்லாருக்குமே மேட்ரிக்ஸ் தெரியும்யா. இன்ஃபேக்ட் நான் டிகிரி உலகம் ஏத்துக்காது. நான் டிகிரி முடிச்சது மேத்தமெட்டிக்ல. இன்னொரு விஷயம், இந்த மேத்தமெட்டிக் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் தூக்கி போடக்கூடாது. ஓகே சார். மேத்தமெட்டிக் டாபிக்ல இருக்குல்ல, மெட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, இந்த த்ரிகோனோமெட்ரி, இதெல்லாம் தூக்கி இங்க போடக்கூடாது. அதுக்கு மகேரான் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்தாவது ஒரு அப்ளிகேஷன் மேத்தமெட்டிக் எழுதுறீங்களா, மேத்தமெட்டிக் சம்மந்தமான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த விஷயத்துல நீங்க எப்போ யோசிக்கணும், இதெல்லாம் நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு செலக்ட் பண்றப்ப யோசிக்கணும். எஸ், ஜியோஜிப்ரா. ஓகே, saya juga mahir dalam menggunakan perisian. Perisianனா என்ன அர்த்தம்? பெரிசியான்னா சாஃப்ட்வேர். புரியுதா? சாஃப்ட்வேர் தான் பெரிசியான். ஓகே, ஸோ மெத்தமெட்டிக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் அப்படின்னா இந்த விஷயம் வந்து மனிஷ்க்கு நான் சொல்றேன். மனிஷ், நாட் ஓன்லி ஃபார் மனிஷ், ஃபார் எல்லாரும். மனிஷ், நீ மெத்தமெட்டிக்னு ஏன் செலக்ட் பண்ண? அந்த சப்ஜெக்டே வராது சார். ஸோ நமக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு, இதை பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் நம்மளால ஈஸி பண்ண முடியுமா, இந்த இடத்துல எழுதுறதுக்கு நமக்கு அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்ப பிஎம்னா உன்னால எழுத முடியாதா? ஓகே சார். saya juga mahir dalam இங்கிலீஷ் ஓகேதா? ஸோ ஏதோ ஒண்ணு அப்ப தெரிஞ்சிடணும் நமக்கு. மேத்தமெட்டிக் நான் சொல்றேன், perisian, geometer, sketch அந்த ஓகே, ஜியோமீட்டர் ஸ்கெட்ச்பேட் அப்படிங்கிறது மலேசியா கவர்மெண்ட் மலேசியால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் டீச்சர்ஸ்க்காகவும் ஜியோமெட்ரி படிக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷனை மலேசியா வாங்கிருச்சு. நம்ம எல்லாருக்குமே இது ஃப்ரீ, ஜியோமீட்டர் ஸ்கெட்ச்பேட். ஸோ அந்த நாலேஜ் நமக்கு ஆக்சுவலி நம்ம இந்த கரங்கெல்லாம் எழுதுறோம்ல, நமக்கு இந்த கரங்க நல்லா எழுதுறோமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பான்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதா, அதுதான் செக் பண்றான். ஓகே, menggunakan perisian geometer sketchpad dan Geo. அப்போ இந்த நாலேஜ், இந்த விஷயம் பரவாயில்லையே, மேத்தமெட்டிக்னா உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க, இதுதான் மார்க் நமக்கு. புரியுதா? இப்ப bahasa Melayuன்னு வச்சுக்கேன், saya juga mahir dalam என்ன போட்டிருக்கலாம்? saya juga mahir dalam என்ன சுகந்தா? இல்ல சார், சிலாப் சார். saya juga mahir dalam menggunakan ஓகே இன்னொன்னு சொல்றேன் சிம்பிளா. அப்போ ஜியோமீட்டர் ஸ்கெட்ச்பேட், ஜியோஜிப்ரா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு தானே சுகந்தன்? உண்மையை சொல்லு, இதெல்லாம் எப்படி சார் கன்ஃபியூசிங்கா இருக்கு தானே? எஸ் சார், எஸ். கரெக்ட். ஸோ இப்போதான் எனக்கு மைண்ட்ல வருது. ஓகே, saya juga mahir dalam menggunakan perisian. Canva எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும் சார். menggunakan perisian Canva untuk menyediakan என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
டீச்சர் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணோம்? Latihan matematik. Menyediakan bahan pengajaran yang kreatif. முடிஞ்சு. டீச்சிங் வந்தா கேன்வான் போட்டுரு. சரியா? ஓகே, தெளிவா இருக்கீங்களா? டன். ஓகே, முடிஞ்சு. ஸோ yang ini based on the topic. அடுத்தது kemahiran tambahan. Kemahiran tambahan. Saya mahir dalam pengucapan awam. Saya mampu menyampaikan ceramah kepada ribuan penonton dengan berkesan tentang எதை பத்தி? Tentang எதை பத்தி? மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமா இங்க கமாஹிரன்ல கொடுத்துருக்கீங்களா? இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் சம்பந்தமா? எஸ். Cara membina kertas soalan. Adapun kertas peperiksaan. Cara membina kertas peperiksaan melalui pelantar YouTube. சரி, இப்ப kertas peperiksaan வேற? இல்ல சார், முதல்ல தான் சொன்னீங்க இங்கிட்டு இருக்கிறத ஏதாச்சும் ஒன்று எடுத்து எழுத சொன்னீங்க. இப்ப kertas peperiksaan போடுறீங்க. kertas peperiksaan தப்பு இல்ல. பட் இங்க இருக்கிறது தான் எழுதணும் அப்படின்னா cara menggunakan Canva melalui pelantar YouTube. முடிஞ்சா? Sugatan, are you okay? Okay, sir. தெளிவா இருக்கியா? இருக்கேன் சார். ஓகே. நம்ம என்னைக்குமே ஸ்டடிஸ் தான் சார். என்னையா? நம்ம என்னைக்குமே ஸ்டடி தானே சார். ஓ, ஓகே. இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்றேன் சார். சரி, ஓகே. அடுத்தது kemahiran bahasa. இப்போ இங்க பாருங்க, அவன் கொடுத்துருக்கான். Boleh bertutur dalam bahasa Inggris dan bahasa Mandarin dengan baik dan lancar. அப்படின்னா இங்க bahasa Melayu வந்துருச்சு, bahasa Inggris by default வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? bahasa Mandarin. ஏன்னா ஷாராட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேயா? Mandarin. இப்போ ஷாராட் முடிஞ்சு. இப்போ கமாஹிரான் ஒரு பாஷைல நீங்க பாஷை Mandarin போட்டதுனால அந்த ரெஸ்யூமே வந்து அந்த இக்லானோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? தெளிவா இருக்கியா? டன். அடுத்தது அலாமாத் untuk dihubungi. ஐசியை பார்த்து அப்படியே எழுதிட்டு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் போட்டு இந்த இடத்துல இண்டிவிடு ருஜுக்கான், அதே பேரு, அதே பென்ஷாராக்கானான். இப்போ இங்க என்ன போடுவ? சி, நம்ம போட்டிருக்கிறது உப்சி, கரெக்டா? அப்போ ஃபேக்கல்டி என்ன போடணும்? ஃபேக்கல்டி ஓகே. ஃபேக்கல்டி pendidikan. ஓகே, ஃபேக்கல்டி pendidikan University Pendidikan Sultan Idris. இப்படி இடம் இருந்துச்சுன்னா கீழே போட்டு அவ்வளோதான். டன், ஃபினிஷ். அவ்வளோதான் ரெஸ்யூமே. ஓகே சார். ஓகேயா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்லையா? இல்ல சார். அப்போ இப்போ நான் ரெஸ்யூமே கொடுத்தா நீ எழுதிடுவேன். ஓகே சார். எழுதிடலாம் சார். இல்ல ஏன்னா ஓகே. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரி, இந்த கொஸ்டின்ல 2 இக்லான் கொடுத்துருக்கான். 2 இக்லான் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு இக்லானை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்படி கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டினை பாருங்க, எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. peluang kerjaya எல்லாம் கொடுத்துட்டானா, கொசோங்க 196 இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஒரே இக்லான் தான். ஒரே இக்லான்ல 3 ஜவாத்தான் கொடுத்துருக்கானா? ஆமா சார். ஓகே, இது 3ல ஏதாச்சும் ஒண்ணுதான் செலக்ட் பண்ணும்.
இப்போ இதுல எந்த வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும்? எந்த வேலையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்? எந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும்? ஜூரு தெரியுமா? தெரியும் சார். இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா ஸ்கூல்ல எந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்? ஜிகேடி படிச்சிருக்கணும். கீமியா டாக்டர் கூட தான் படிப்பான். ஆனா இன்ஜினியரிங்க்கு ஜிகேடி இருக்கணும். கரெக்டா? ஆமா சார். அப்போ இதுல நீங்க எழுதுறப்போ இந்த இடத்துல memikul tanggung jawab sebagai presiden kelab grafik komunikasi dan teknikal. புரியுதா? யாரும் வந்து உங்க ஸ்கூல்ல செக் பண்ண மாட்டாங்க இருக்கா இல்லையான்னு. அடிச்சு வர்றது தானே இதெல்லாம். ஓகே, இப்போ ஷாராட் பாருங்க. Papan kenyataan pejabat Suruhanjaya Perkhidmatan Negeri Terengganu. நல்லா பார்த்துக்கோ, தெலுங்கானு. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, தெலுங்கானுல வேலைக்கு போகணும்னா வீடு தெலுங்கானுல தான் இருக்கணுமா? சொல்லுங்க. தெலுங்கானுல வேலைக்கு போகணும்னா வீடு தெலுங்கானுல இருந்தா தான் வேலைக்கு எடுப்பானா? இஸ் தேர் ஷாராட் இருக்கா? கட்டகன் இல்ல சார். எங்க வேணாலும் உங்க அட்ரஸை போட்டுக்கலாம். அட்ரஸ் தான் நோ இஷ்யூ. புரியுதா சார்? நான் வீடு ஸ்லாங்கூர் சார், வேலை என்னமோ அங்கன்னு சொல்றாங்க சார், தெலுங்கானுலன்னு சொல்றாங்க சார். எப்படி சார் வேலை கிடைக்கும்? இப்ப கிடைக்குமா கிடைக்காததாங்கிறது விஷயம் இல்லை. வேலை மோகன் பண்ண போறோம், அவ்வளவுதான். கொடுக்கறது கொடுக்காததெல்லாம் இந்த எஸ்பிஎம்ல கணக்கே இல்லை. புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்தது oke, syarat-syarat dan keterangan lanjut mengenai jawatan seperti di atas boleh dirujuk pada papan penuh jawatan kosong di. அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த வேலைக்கு என்னென்ன ஷாராட் அப்படின்னு இந்த வெப்சைட்ல இருக்கு, நீ போய் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ இவன் இங்க கொடுக்கல. கரெக்டா? இங்க அவன் கொடுக்கல. am I right? லாஜிக் புரியுதா? புரியுது சார். மேல உள்ள இக்லான்ல அவன் என்ன ஷாராட்னு கொடுத்துருக்கான். இங்க அவன் போய் இந்த வெப்சைட்ல பாத்துக்கன்னு சொல்லியிருக்கான். அஃப்கோர்ஸ் நீங்க எக்ஸாம் டைம்ல போனை திறந்து இந்த வெப்சைட்ல பார்க்க முடியாது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா எந்த ஷாராட்டையுமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்படி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஷாராட்டையுமே இல்லை அப்படின்னாக்கா இதை மாத்த வேணாம், இதை மாத்த வேணாம், இதை அப்படியே மாத்த வேணாம். இந்த இடத்துல மட்டும் என்ன மாத்தணும்? saya juga mahir dalam menggunakan perisian. என்ன perisian? இன்ஜினியரிங்க்கு என்ன சாஃப்ட்வேர்? யாராவது இங்க ஜிகேடி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? எனி ஜிகேடி ஸ்டூடெண்ட்? மணிஷ் ஜிகேடியா? நான் போகணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஓகே ஓகே ஓகே. சார் சார் நான் வந்து எம்டெக் போக ஆசைப்பட்டேன். என்ன தூக்கி எக்கானமில போட்டாங்க. எக்கானமில நாட்டு எக்கானமி ஏத்தி விட்டுறியா? ஏன்டா எக்கானமிக்கு என்னடா சார் சார் அது ஆல்ரெடி ஏறிக்கிட்டு இருக்கே. நம்ம பேர்ல தேர்ந்தெடுத்து என்ன பேரு? இந்த கண்டென்ட் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன பேருன்னா செஞ்சிருக்கனே. அதுக்கு பேர் வந்து சிஏடின்னு சொல்லுவாங்க. சிஏடியா? சிஏடி அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் வந்து சிஏடி. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஃபுல் ஃபார்ம் எனக்கு சிஓடியோட ஃபுல் ஃபார்ம் தான் சார் தெரியும். கேஷ் ஆன் டெலிவரி. டிங் டிங் டிங். அடடா, அதுக்கு நல்ல பேர் இருக்கு. பேரை கண்டுபிடிச்சிடுறேன்.
ஏன்னா அந்த அன்புக்கு நான் தேடி இருக்கேன்ல. ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. AutoCAD. Yes. அதுக்கு பேரு AutoCAD. So saya juga pandai menggunakan perisian AutoCAD untuk menyediakan pelan bangunan. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா? எனி கொஸ்டின் சோ ஃபார்? இல்ல. கிதாபிஸ் No கொஸ்டின் questions, இருந்தா sir. கேளுங்க. இல்ல சார். நான் ஏன் இத்தனை மணிக்கு கிளாஸ் வைக்கிறேன்? சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இப்பதான் ஃப்ரீ. உண்மைதான் சார். நிறைய டவுட் இருந்துச்சு சார். ஸோ நான் எனக்கு கூட வச்சு விரியாண்டா class வேலையெல்லாம் முடிச்சு நான் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ தட் அந்த டைம்ல தான் என்னால செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ Okay. இந்த ரெக்கார்டிங்ஸ் ஐ கேன் சென்ட் HMC 2 குரூப்லயும் நான் அனுப்பி விடுறேன். பிஜிவிஎஸ் குரூப்ல அனுப்பி விடுறேன். ஏஆர்பின் சார் குரூப்ல அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? ஸோ யூ சார் பர்சனலா எனக்கு அனுப்பி விடுங்க ஓகேதா? சார். ஓகேவா கிளாஸ்? ஹலோ சார். பை. டுமாரோ நாளைக்கு இதே 11:50க்கு ஐ வில் டூ சாரமனுலிஸ் இமெயில். Sir, jangan lupa antar di kelas, sir. இதே லிங்க் தான். Oke. இதே லிங்க் தான் நாளைக்கு 11:50க்கு ஷாப் சயக்கான் மூல சாரமனுலிஸ் இமெயில். ஏன்னா இந்த வரைக்கும் பரீட்சைக்கு வந்ததில்லை. ஓகேவா? பை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் attend the class today. Kita jumpa esok. Okay na? Thank you so much. Okay, sir. Bye-bye. Bye. Good night. Sir.